ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீட் அகைன். ஸோ நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு டாப்பிக்கில் நம்ம கண்டென்ட்ஸ் பார்த்துருக்குறோம். ஸோ இன்றைக்கி ஒரு புது டாப்பிக்கில் நம்ம கண்டென்ட் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டாப்பிக்கும் ரொம்ப அழகானது, சூப்பரான டாப்பிக்காகவும் இருக்கும். ஸோ என்ன டாபிக் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் மெடிக்கல் ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஆனால் மெடிக்கல் ஃபீல்டில் போகணும் அப்படின்னா நம்ம நீட் எழுதணும். நீட் எழுதி கிளியர் பண்ணால் மட்டும்தான் நம்ம மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளார போக முடியும். ஆனால் எல்லாராலையும் நீட்டு அப்படிங்கிற எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நல்ல ஸ்கோர் பண்ணணும், நிறைய அமௌண்ட் இருக்கணும், இப்படி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நீட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு 10 கோர்சஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது நமக்கு எப்படி இருக்கும்னா, மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே போகணும், பட் நீட் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு 10 கோர்சஸை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இந்த மெடிக்கல் ஃபீல்டினுடைய பியூட்டி என்ன அப்படின்னா, கோர்ஸ் முடித்த கையோடு நமக்கு ஜாபு, இது எல்லாமே ஜாபும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை இதில் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆக்டிவிட்டி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப குயிக்காக நமக்கு கிடைக்கும். ஸோ அதான் அதனுடைய பியூட்டி இல்லையா? உடனே நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ளஸ் இன்கம் ரெண்டுமே இந்த மெடிக்கல் ஃபீல்டில் ஷைன் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது இல்லையா? அதான் அதனுடைய பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற 10 கோர்சஸ் என்ன அப்படின்னா, பிஎஸ்சி நர்சிங் இல்லையா? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸு. அதே மாதிரி பிஎஸ்சி ஃபிசியோதெரப்பி, பிபிடின்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் இன் ஃபிசியோதெரப்பி. அதேமாரி ஃபார்மசி, பிஎஸ்சி எம்எல்டின்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. அதேமாரி பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, அது ஒரு கோர்ஸ் இருக்குது. ஆக்குபேஷனல் தெராப்பி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. கார்டியாக் கேர் டெக்னாலஜி, அனஸ்தீசியா டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி தெராப்பி. அதேமாரி பிஏஎஸ்எல்பி அப்படிங்கிற 10 வகையான கோர்சஸ் நம்ம ஆல்டர்னேட்டிவ் டு எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கோர்சஸ்களுக்கு இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. நாம் இன்றைக்கி பார்க்குறது 10 கோர்ஸ் தான். இந்த கோர்சஸ்க்கும் நமக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா, நீட் எக்ஸாம் தேவையில்லை. நீட் ஸ்கோர் அப்படிங்கிறது இதுக்கு தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ நாம் இன்றைக்கி பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த 10 வகையான கோர்சஸ்னுடைய நேச்சர் எப்படி இருக்குது, ஆல் இண்டியா லெவலில் எப்படி இருக்குது, தமிழ்நாடு லெவலில் பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி இதனுடைய எஜுகேஷன், என்னுடைய எலிஜிபிலிட்டி என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவாங்க, கேரியர் பாத்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கோர்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்குற இது எல்லாமே இந்த 10 வகையான கோர்ஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா அப்படிங்கிறது 2024 இந்த வருஷம் கரண்ட்லி இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டினுடைய டேட்டாவிலேருந்து எடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, பார்ப்போமா? பிஎஸ்சி நர்சிங் பார்க்க போகும்போது இது ஒரு 4 வருஷ கோர்ஸ் இது. ஸோ 4 வருஷ கோர்ஸு ரொம்ப கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ஒரு நல்ல கோர்ஸ்னு சொல்லலாம். அது இல்லாமல் நிறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே சேர்ந்து இந்த கோர்ஸை படிக்கலாம். இம்மீடியட்டாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கும், லோக்கல்லையும் கிடைக்கும், அதே மாதிரி ஃபாரின்லேயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கோர்ஸுக்கு இருக்குது. ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியாவில் பார்த்தோம் அப்படின்னா 3039 காலேஜஸ், 3039 காலேஜஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. இது அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூ தான், இது எக்ஸாக்டான வேல்யூ இல்லையா? நமக்கு எக்ஸாக்டாக இல்லை, கவர்மெண்ட்டில் டேட்டா பேஸ்லேருந்து எடுக்கப்பட்ட டேட்டா இது. ஓகேவா? ஸோ 3039 காலேஜஸ் இருக்குது. அதே மாதிரி பொசிஷன்ஸ் பார்க்க போனோம்னா 1,18,000 1,18,000 பொசிஷன்ஸ் ஆல் இண்டியா லெவலில் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு லெவலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 185 காலேஜஸ் அண்டு 9,870 பொசிஷன்ஸ் பிஎஸ்சி நர்சிங்க்கு இருக்குது. ஸோ ஒரு அருமையான படிப்பு இந்த கோர்ஸ்
ஸோ எலிஜிபிலிட்டின்னு பார்க்கும்போது +2ல் நம்ம எடுத்த மார்க் அப்படிங்கிறது இதுக்கு வந்து அட்மிஷன் எலிஜிபிலிட்டி. ஸோ இதுலேயும் வந்து க்ரைட்டீரியா இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. ஸோ அதில் மார்க் அப்படிங்கிறது ஒரு டிட்டர்மினேஷனாக இருக்குது. ஸோ நல்ல பொசிஷன்ஸ் வேணும், நல்ல ஒரு காலேஜஸில் பொசிஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா +2 லெவலில் கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல காலேஜஸில் பொசிஷன் கிடைக்கும். ஸோ ஈவன் தோ இந்த பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து நீட் தேவையில்லை அப்படின்னாலும் எய்ம்ஸு அதேமாதிரி ஜிப்மர் இது மாதிரியான நம்ம நாட்டினுடைய ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து நம்ம இந்த கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நீட் எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தவிர மீதி இருக்கிற எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் நீட் எக்ஸாமுடைய ஸ்கோர் தேவையில்லை. நம்மளுடைய +2 மார்க்கை வச்சு ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா அட்மிஷன் போட முடியும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குற கோர்ஸ் அப்படிங்கிறது பிபிடின்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. இது வந்து ஒரு 4.5 இயர்ஸ்க்கான காலகட்டத்துக்கான கோர்ஸ் இது முக்கியமாக. ஸோ 4 இயர்ஸ் டீச்சிங், 4 இயர்ஸ் கோர்ஸ் ப்ளஸ் ஒரு 6 மந்த்ஸ் வந்து மினிமம் வந்து இதில் வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 4.5 இயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆல் இண்டியா லெவலில் 547 காலேஜஸில் வந்து 34,200 பொசிஷன்ஸ் இருக்குது. அதேமாரி தமிழ்நாடு லெவலில் 55 காலேஜஸில் 3,138 பொசிஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான கோர்ஸு, ரொம்ப டிமாண்டடான ஒரு கோர்ஸும் கூட. ஸோ கோர்ஸ் முடித்த கையோட நல்ல இன்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய கோர்ஸில் இது ஒன்று. ஸோ மூணாவது நம்ம பார்க்குற கோர்ஸு அது ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸு. நிறைய ஃபீல்ட்ஸில் நம்ம வந்து ஜாப்ஸ்க்கு போக முடியும். மூணாவது கோர்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, அதர்வைஸ் பிஃபார்ம் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. ஸோ இது இன்னொரு ஃபார்மில் கூட நம்ம படிக்க முடியும், ஃபார்ம் டி அப்படிங்கிற ஃபார்மில் கூட நம்ம படிக்க முடியும். இதுவும் வந்து ஒரு 4 இயர்ஸ் ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் தான் இதுவும். ஸோ இந்த கோர்ஸ் நிறைய இடங்களில் இருக்குது, கவர்மெண்ட்டில் இருக்குது, அதேமாதிரி ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ்லேயும் இந்த கோர்ஸ் நிறையவே வந்து நமக்கு அவைலபிள் இருக்குது. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா லெவலில் 4,634 காலேஜஸ் இருக்குது. இப்போ எவ்வளோ தூரத்துக்கு வந்து டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாரி இந்த டோட்டலாக சேர்ந்து ஆல் இண்டியா லெவலில் 2,62,000 பொசிஷன்ஸ் வந்து பிஃபார்ம் அண்ட் ஃபார்ம் டிக்கு இருக்குது. அதேமாரி தமிழ்நாடு லெவலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா 84 காலேஜஸ் வந்து இருக்குது, இது கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு. அதே மாதிரி 9,971 பொசிஷன்ஸ் வந்து தமிழ்நாடு அளவுலேயும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஹை டிமாண்டட் கோர்ஸு. ஸோ நம்ம படித்த கையோட வந்து ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸு, அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், அதே மாதிரி வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், மெடிசின் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, இது மாதிரியான பொசிஷன்ஸ் நம்ம ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த கோர்ஸ் படித்து முடியும் போது நம்ம கிடைக்கும். ஸோ நாலாவது முக்கியமான கோர்ஸ் வந்து பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக வந்து எம்எல்டின்னு சொல்லுவாங்க. இது டிப்ளமா கோர்ஸும் ஒன்று டிஎம்எல்டின்னு சொல்லுவாங்க, டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அப்படின்ட்டு. ஸோ அது வந்து 1 இயர் 2 இயர் இந்த மாதிரி இருக்கும். பிஎஸ்சி எம்எல்டியை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸு டிகிரி கோர்ஸ். அது வந்து எவ்வளோ தூரம் நம்ம லாஸ்ட்டாக 3 கோர்ஸஸை பார்த்தோமோ அதே அளவுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய இன்னொரு கோர்ஸ் தான் இந்த எம்எல்டின்னு சொல்லுவாங்க. ஸோ முக்கியமாக இது வந்து இந்த மெடிக்கல் டயக்னோஸ்டிக்ஸ் சம்மந்தமான ஹோல் இன்ஃபர்மேஷனையும் கற்றுக் கொடுக்குற ஒரு கோர்ஸ் அப்படின்னா அது வந்து எம்எல்டி தான். ஸோ எம்எல்டி பொறுத்த வரைக்கும் இது 3 இயர்ஸ் கோர்ஸு. ஆல் இண்டியா லெவலில் வந்து 773 காலேஜஸில் சேர்த்து ஒரு 15,000 பொசிஷன்ஸ் வந்து ஆல் இண்டியா லெவல்லையும், தமிழ்நாடு அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் 28 இன்ஸ்டிடியூஷன்ஸில் 270 பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது. இது இல்லாமல் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் நிறைய பொசிஷன்ஸ் வந்து இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஹைலி டிமாண்டடான ஒரு கோர்ஸ் இது. ஸோ நாட் ஓன்லி தி டயக்னோஸ்டிக் லேப் அப்படின்னு மட்டும் இல்லை, ஸோ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளாரையும் முக்கியமாக கவர்மெண்ட் லேபு, அதேமாரி கவர்மெண்ட்னுடைய ஹாஸ்பிட்டல்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ளே நம்ம ஈஸியாக வந்து டயக்னோஸ்டிக்ஸ்க்காக அந்த ஜாப்பு ப்ரிஃபரன்ஸ்க்கு எடுத்து நம்ம போக முடியும். ஈஸியாக ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மெடிசினல் ஃபீல்டு அப்படிங்கிறது
இந்த எம்எல்டி முடித்தா நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 5ஆவதாக நம்ம பார்க்குற கோர்ஸ் வந்து பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் இது. ஸோ இன்றைக்கி வந்து எவ்வளோ தூரம் வந்து எம்எல்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி இன்றைக்கி அடுத்ததாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இன்னொரு கோர்ஸ் அப்படின்னா ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஆனால் இது ரெண்டும் இல்லாமல் இன்றைக்கி எந்த டாக்டரும் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா டிசீஸினுடைய டயக்னோஸ்டிக்ஸை பண்ணுறதில்ல. அதே மாதிரி அந்த டிசீஸ்க்கு தேவையான மெடிசின்ஸ் அப்படிங்கிறது இந்த 2 டெஸ்டினுடைய ரிப்போர்ட்ஸை வச்சு தான் அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ தூரம் நமக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ரேடியாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது ஒரு 3 இயர்ஸ் டிகிரி கோர்ஸாக இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் இதுக்கு நல்ல வாண்டடும் இருக்குது இப்போது. ஸோ இந்தியா லெவலில் தமிழ்நாடு அளவில் பார்த்தோம் அப்படின்னா 56 காலேஜஸில் வந்து அரௌண்ட் சேர்த்து ஒரு 400 பொசிஷன்ஸ் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் அரௌண்டு 135 பொசிஷன் காலேஜஸில் 4050 பொசிஷன்ஸ் வந்து இருக்குது. இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். நார்மலாக வந்து இந்த அதர் தென் எம்பிபிஎஸ் அப்படின்னு வரும்போது எல்லா கோர்ஸஸ்க்கும் வந்து சஃபிஷியண்ட்டான டேட்டா அப்படிங்கிறது வந்து இன்னும் கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் கிடைச்ச ஒரு கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு உங்களுக்கு இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குற கோர்ஸ் வந்து ஆக்குபேஷ்னல் தெரப்பி. இது வந்து ஒரு 4.5 இயர்ஸ்க்கான ஒரு கோர்ஸ். இது வித் ட்ரைனிங்கோடு சேர்த்து நம்ம படிக்கிற கோர்ஸ் இது. ஸோ இந்த பிபிடி இப்போ படித்து அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருக்காகவும் அதே மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து அந்த அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு மெக்கானிசத்தை அப்ளை பண்ணுறது இல்லையா. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னா இந்த ஆக்குபேஷனல் தெரப்பியை சொல்லலாம். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியா லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 59 காலேஜஸில் வந்து 3540 பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ இருக்குது. அதேமாரி தமிழ்நாடு அளவில் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸில் 13 இன்ஸ்டிடியூஷன்ஸில் 600 பொசிஷன் 600 பொசிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லா வகையான மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் பொசிஷன்ஸ்லேயும் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொசிஷன்னா அது ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி கோர்சஸ் வந்து போட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த கோர்சஸை வந்து அடாப்ட் பண்ண மாட்டோம். நம்மளுடைய மோகம் எல்லாமே ஐடி அப்படிங்கிற பக்கமே போய்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் மெடிசின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எம்பிபிஎஸ்குள்ளே போவோம் இல்லையா, பிடிஎஸ் இது மாதிரியான கோர்ஸஸ்குள்ளே போவோம். பட்டு மெடிக்கலில் அலைடு ஃபீல்ட்ஸ் நிறைய இருக்குது இது மாதிரியான கோர்சஸ்க்குள்ள. ஸோ இது முடித்தாலும் இம்மீடியட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு வித்து ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சேல்ரி நல்ல சேல்ரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குற கோர்ஸ் வந்து 7th ஒன்று வந்து கார்டியாக் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியாக் கேர் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இது ஒரு 3 இயர்ஸ் டிகிரி கோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ முக்கியமாக வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரோட நமக்கு வந்து கார்டியாலஜிஸ்டோடு சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய நமக்கு வாய்ப்பு இந்த கோர்ஸ் முடிக்கும் போதும் கிடைக்கும். முக்கியமாக ஆப்ரேஷன் தியேட்டரில் டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனை இந்த கார்டியாக் கேர் டெக்னாலஜி முடிக்கும்போது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் இது. ஸோ இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரௌண்டு 59 காலேஜஸில் 3000 பொசிஷனும், தமிழ்நாடு அளவில் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் 11 காலேஜஸில் 200 பொசிஷனும் இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 8ஆவது நம்ம பார்க்குற கோர்ஸ் வந்து பிஎஸ்சி அனஸ்தீசியா டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இது 3 இயர்ஸ் டிகிரி கோர்ஸ் இது. ஸோ அனஸ்தீசியாலஜிஸ்ட்டோடு சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் அந்த அனஸ்தீசியா டெக்னாலஜின்னு சொல்லுவோம். ஸோ இது அரௌண்டு இந்தியா இது ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் இது. ஸோ தமிழ்நாட்டில் 21 கவர்மெண்ட் காலேஜஸில் 330 பொசிஷனும், ஆல் ஓவர் இந்தியாவில் 210 காலேஜஸில் வந்து 4000 பொசிஷன்ஸும் இந்த கோர்ஸுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ முக்கியமான ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லலாம். முக்கியமாக எல்லா வகையான ஆப்ரேஷன்ஸ்லேயும் டாக்டரோடு சேர்ந்து நிற்கக்கூடிய சான்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இந்த அனஸ்தீசியா டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. 9ஆவதாக இருக்கக்கூடியது பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 3 இயர்ஸ் டிகிரி கோர்ஸாக இருக்குது.
ஸோ முக்கியமாக அது வந்து இந்த ரெஸ்பிரேஷன் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்ஸில் எல்லாத்துக்கும் அந்த டாக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக பல்மனாலஜிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் நம்ம இந்த கோர்ஸை முடித்தா நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ கோவிட் அப்போது எவ்வளோ தூரம் இந்த கோர்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கோவிட் நேரத்தில் அவ்வளோ முக்கியமான ஒரு நீடு இருந்த ஒரு கோர்ஸ் அப்படின்னா அது ரெஸ்பிரேட்டரி தெரப்பின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் இது முக்கியமாக. ஸோ இந்தியா லெவலில் பார்த்தோம் அப்படின்னா 76 காலேஜஸில் 1600 பொசிஷனும், தமிழ்நாடு அளவில் 10 கவர்மெண்ட் காலேஜஸில் 160 பொசிஷன்ஸும் இந்த கோர்ஸுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்குற கோர்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜின்னு சொல்லுவாங்க, BASLPன்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ். இது வந்து ஒரு 4 இயர்ஸ் ப்ரொஃபஷ்னல் டிகிரி கோர்ஸ். இது முக்கியமாக இந்த கோர்ஸ் வந்து பேச்சு கோளாறுகள் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சூட்டபிளான ஒரு கோர்ஸ் அப்படின்னா இந்த BASLP தான். இது வந்து ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ் இது. ஸோ தமிழ்நாடு அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து 210 பொசிஷன்ஸும், அதேமாரி ஆல் ஓவர் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 60 இன்ஸ்டிடியூஷன்ஸில் 1200 பொசிஷனும் இந்த கோர்ஸஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஹெல்த்து டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் வந்து ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் அது. அது இல்லாமல் இந்த துறையை வந்து சூஸ் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நல்ல சான்சஸ் வந்து படிக்கும்போதும் சரி, படித்து முடித்ததுக்கப்புறம் சரி, அவங்களுக்கு ஈஸியாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்குற கான்செப்ட் என்ன அப்படின்னா, சேர்க்கை முறை எப்படி வந்து சேர்றது இந்த கோர்சஸில் அப்படின்னா, இந்த கோர்ஸ்க்கு வந்து நீட் தேவையில்லை, +2 முடிச்சிருந்தாலே போதுமானது. முக்கியமாக வந்து சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி எடுத்து படிச்சிருந்தாலே நம்ம இந்த கோர்ஸில் நம்ம வந்து அட்மிஷன் எடுக்க முடியும். முக்கியமாக வந்து இந்த கோர்ஸினுடைய அட்மிஷன் அப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கோர்ஸ்க்கு வந்து +2 முடிச்சிருக்கணும். +2வில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் இந்த கோர்ஸ் பொசிஷன்ஸ் கிடச்சிரும். ஸோ கவர்மெண்ட் காலேஜஸில் பொசிஷன் கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் காம்படிஷன் இந்த கோர்ஸஸ்க்கு எதுக்குமே அதிகமாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம கோர்ஸை வந்து முடித்த கையோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸு, அதே மாதிரி ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸு, கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸு, அதேமாரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸு, அதேமாரி வந்து ஹெல்த்து இன்ஸ்டியூட்ஸ்லையும் நம்ம போக முடியும். அதேமாரி வந்து மெடிசினுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்குள்ளே போக முடியும். ஸோ இதுமாரி நிறைய ஒரு பறந்து விரிஞ்ச ஒரு ஏரியா வந்து இந்த கோர்சஸ் முடிக்கும்போது நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் MBBS கிடைக்கல அப்படிங்கிற சூழ்நிலையில் நமக்கு வந்து எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரியான ஆல்டர்னேட் கோர்சஸை வந்து நம்ம வந்து மெடிசின் கோர்சஸை சூஸ் பண்ணி ஸோ நம்மளுடைய விஷை நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும், முக்கியமாக மெடிசினல் ஃபீல்டில். ஸோ ரெண்டாவது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து MBBS முடித்தா ஆப்பர்ச்சுனிட்டிஸு, அதே மாதிரி வந்து இன்கம் அப்படிங்கிறது இருக்குதோ அதே மாதிரி இந்த மெடிசினல் கோர்சஸ்க்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எங்கேயுமே நம்ம நிற்க மாட்டோம். நம்மளுடைய கரியர் அப்படிங்கிறது க்ரோத் அப்படிங்கிற பொசிஷன்ஸ்லேயே இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஹோப் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து இதே மாதிரியான கேரியர் சம்மந்தமான, கோர்சஸ் சம்மந்தமான, அட்மிஷன் சம்மந்தமான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய சேனலை. ஸோ ரெகுலராக என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இதே மாதிரியான கோர்சஸை தொடர்ந்து நம்ம வந்து முக்கியமாக நீட் பேஸ்ட் கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது, அதுக்கு எப்படி அட்மிஷன் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.